முழுக்கவும் வலி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு விஷயங்களை அந்த கம்ப்ளைண்ட் காப்பியில் அவர் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காரு. இந்த நபர் தான் உண்மையான நபரா, தூக்கி வீசப்பட்ட நபர் இவர் தானா அப்படின்ற சிக்கல் இன்னைக்கு சமூக வலைதளம் முழுக்கவும் கிளம்பி பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. விஜய பார்க்க எங்க பையன் ஆர்வமா போயிருக்கான். போன பையனை தூக்கி வீசிருக்காப்ல. வீசுனால உடனே டக்குன்னு கம்பியை பிடிச்சி தொங்கலாடிட்டு இருக்கான். தொங்கலாடலன்னா அவன் உயிர் போயிருக்குமா கை கால ஓடியுமோ தெரியாது. Holidays nale adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. அறிமுகநாயகன் வினோத் நடித்த பேய்கதை ஆகஸ்ட் 29 உலகமெங்கும் திரையரங்குகளில். மதுரையில கடந்த வாரம் நடந்த தாவேகா மாநாட்டுல மேடையில இருந்த பவுன்சர்கள் என்ன மேடையில இருந்து கீழே தூக்கி வீசிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இளைஞர் விஜய் அவர்கள் மேலேயும் அங்கிருந்த பவுன்சர்கள் மேலேயும் பெரம்பலூர் காவல் நிலையத்துல ஒரு புகார் அளிச்சிருக்காரு. யார் அந்த இளைஞர், உண்மையாவே கம்ப்ளைண்ட் கொடுத்த இளைஞர் தான் தூக்கி வீசப்பட்டாரா அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல முழுமையா பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். தமிழக வெற்றி கழகத்தினுடைய 2வது மாநில மாநாடு சமீபத்துல மதுரையில நடந்து முடிஞ்சது. அங்க இருந்த தொண்டர்கள், ரசிகர்கள்னு இவங்க எல்லாருமே விஜய் அவர்களை எப்படி மேடையில பேசுறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்களோ அதே மாதிரி அந்த ரேம்ப் மேடையில விஜய் அவர்கள் நடந்து வரும்போது பார்க்கறதுக்காகவும் பல பேர் ஆர்வமா வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அப்படி சில பேர் என்ன பண்ணாங்க, அங்க போடப்பட்டிருந்த தடுப்புகள், அதுல பூசப்பட்டிருந்த அந்த கிரீஸ் இதெல்லாம் தாண்டி ரேம்ப் மேடையில ஏறி விஜய் அவர்கள் பக்கத்துல போகும்போது அங்க இருந்த பவுன்சர்கள்ல ஒரு சிலர் அங்க இருந்த நபர்களை வெளியேற்றுறதுக்காக அவங்கள தூக்கி வீசப்பட்டாங்க. அந்த மாதிரியான ஒரு வீடியோ ஒன்று வைரலாகி ரொம்பவே பரபரப்பாக பேசப்பட்டுச்சு. இதை அடுத்து பெரம்பலூர்ல நேற்றைக்கு ஒரு கம்ப்ளைண்ட் பதிவு செய்யப்பட்டிருக்கு. விஜய் அவர்கள் மேலேயும் விஜய் அவர்களுடைய பவுன்சர்கள் மேலேயும் பெரம்பலூர் மாவட்டம் குன்னம் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெரியம்மா பாளையம் அப்படின்ற கிராமத்தை சேர்ந்த 20 வயது சரத்குமார் அப்படின்ற இளைஞர் அவங்க அம்மாவோட போய் விஜய் அவர்கள் மேலேயும் அவருடைய பவுன்சர்கள் மேலேயும் இந்த கம்ப்ளைண்ட்டை கொடுத்திருக்காரு. தான் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் நிறைய பாதிக்கப்பட்டிருக்கேன், என்னை தூக்கி வீசப்பட்டதுனால எனக்கு உடல் முழுக்கவும் வலி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு விஷயங்களை அந்த கம்ப்ளைண்ட் காப்பியில் அவர் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காரு. ஸோ இதை தொடர்ந்து வழக்கு பதிவும் செய்யப்படுது. இந்த நபர் தான் உண்மையான நபரா, தூக்கி வீசப்பட்ட நபர் இவர் தானா அப்படின்ற சிக்கல் இன்னைக்கு சமூக வலைதளம் முழுக்கவும் கிளம்பி பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. என்ன ஆச்சு அப்படின்னா, முதல்ல ஒரு வீடியோ ஒன்று வைரல் ஆகுது. அந்த இளைஞர், அதாவது நேத்தைக்கு போய் கம்ப்ளைண்ட் கொடுத்த சரத்குமாரனுடைய அம்மா பேசுகிறாங்க அந்த வீடியோவில். என்னுடைய பிள்ளை திருச்சிக்கு இன்டர்வியூக்கு போகிறேன்னு சொல்லிட்டு போனான், ஆனால் இன்னைக்கு அவருடைய வீடியோ ஒன்று வெளியாகி இருக்கு. அந்த வீடியோவில் அவரை தூக்கி வீசுகிறாங்க அங்கே இருந்தவங்க. விஜய் அவர்களுடைய கட்சி என் பிள்ளை போனாங்கன்னா எனக்கு என் பிள்ளையை திருப்பி கொடுப்பாங்களா, என் பிள்ளைக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா யார் பொறுப்பு அப்படின்ற மாதிரி அவங்களுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்தி அந்த வீடியோவை பதிவிடுறாங்க. என் பேர் சந்தோஷம், எங்கள் பையன் பேர் சரத்குமார். அவன் மாநாட்டுக்கு போறேன்னு சொன்னா போகாதப்பா அப்படின்னா, இல்லம்மா திருச்சியில எனக்கு ஒரு இன்டர்வியூ, நான் போயிட்டு வரேம்மா அப்படின்ட்டு போனான். விஜய பார்க்க எங்க பையன் ஆர்வமா போயிருக்கான். போன பையனை தூக்கி வீசிருக்காப்ல. வீசுனால உடனே டக்குன்னு கம்பியை பிடிச்சி தொங்கலாடிட்டு இருக்கான். தொங்கலாடலன்னா அவன் உயிர் போயிருக்குமா கை கால ஓடியுமோ தெரியாது. இந்த வீடியோவை தொடர்ந்து அந்த மகனே இன்னொரு வீடியோவும் வெளியிட்டார். அதாவது நேத்தைக்கு போய் கம்ப்ளைண்ட் கொடுத்த சரத்குமார். தவறான தகவல் அது, அவங்களோட பையன் தான் என் பேர் சரத்குமார். என் அம்மா பேசுற மாதிரி ஒரு வீடியோ ஒன்று வைரல் ஆக்கிட்டு இருக்கு. என் அம்மா யாரோ ஒருத்தருடைய வற்புறுத்தலின் பேர்ல அதை பேசியிருக்காங்க. நான் வெள்ளை சட்டை போட்டுட்டு போனேன் அப்படின்றதுக்காக என் அம்மா அந்த வீடியோல இருக்கிறது நான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு யாரோ சொல்லி இந்த மாதிரி பேசியிருக்காங்க. என் அம்மாக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. எனக்கும் அந்த மாநாட்டில் இருந்த தள்ளிவிடப்பட்ட அந்த நபருக்குமே எந்த சம்மந்தமும் கிடையாது. அவர் வேற, நான் வேற. நான் அந்த இடத்துல இல்லை, பவுன்சர் தூக்கி வீசப்பட்டதா சொல்லக்கூடிய அந்த இடத்துல நான் அன்னைக்கு இல்லை அப்படிங்கிறத நேத்தைக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்த சரத்குமாருமே பதிவு செய்கிறார். இது அவங்க அம்மா முதல்ல அந்த வீடியோ வெளியிட்டு அது வைரலான அடுத்த நாள் சரத்குமார் அவர்கள் இந்த வீடியோவை பதிவிடுறாரு. அண்ட் இந்த வீடியோ வைரலான பிறகு சரத்குமாரை பலருமே தொடர்பு கொள்றாங்க. தாவேகாவிலிருந்து பல்வேறு தரப்பினரும் அந்த நபருக்கு ஃபோன் பண்ணி பேசினதா அவருமே சொல்றாரு. அண்ட் ஆடியோக்களுமே நிறைய வெளியாகி இருந்துச்சு, அதையும் நம்மளால பார்க்க முடிஞ்சுது. இதை தொடர்ந்து அடுத்து என்ன ஆகுதுன்னா, இன்னொரு வீடியோவும் வைரல் ஆகுது. உண்மையாவே தூக்கி வீசப்பட்ட நபர் நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்த இன்னொரு நபரும் ஒரு வீடியோ வெளியிடுறாரு. என்னங்க இத்தனை வீடியோ வந்துகிட்டு இருக்கு, யார் தான் அப்ப உண்மையான விக்டிம், அந்த இடத்துல தள்ளிவிடப்பட்டவர் அப்படின்னு கேட்டா அதுலயுமே இன்னுமே ஒரு சிக்கல் இருந்துகிட்டே தான் இருக்கு. பெரம்பலூர் குன்னம் காவல் நிலையத்துல இன்னைக்கு விஜய் அவர்கள் மேலேயும் அவருடைய பவுன்சர்கள் மேலேயும் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஆனா கம்ப்ளைண்ட் செய்யப்பட்ட 2 பேருமே இதுக்கு முன்னாடி முன்னுக்கு பின் முரணா பேசுற மாதிரியான வீடியோக்கள்
வெளியாச்சு. ஆனா இப்ப அந்த நபர் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது கம்ப்ளைண்ட்டுக்கு முன் பேசுனதை தான் நம்ம பார்த்தோம். கம்ப்ளைண்ட்டுக்கு பின் அவங்க என்ன பேசியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, எனக்கும் எங்க அம்மாவுக்கும் எந்த அழுத்தமும் வரக்கூடாது, எந்த பொலிட்டிக்கல் ப்ரெஷர்ஸும் இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக தான் அந்த வீடியோவில் இருக்கிறது நான் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நான் பொய் சொன்னதா கம்ப்ளைண்ட் கொடுத்த சரத்குமார் அவர்கள் சமீபத்தில் ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்டிருக்காரு. அண்ட் செய்தியாளர்கள்கிட்டையும் அதை பேசியிருக்காரு. இந்த விஷயம் வெளியே கண்டிப்பாக தெரிஞ்சாகணும். நான் ஒரு ரசிகர் அப்படின்றதுக்காக அந்த இடத்துக்கு போனேன், ஆனால் அந்த இடத்துல பவுன்சர்களால் நான் தூக்கி வீசப்படுறேன், எனக்கு இன்னைக்கு உடல் ரீதியாகவும் சரி மன ரீதியாகவும் சரி பிரச்சனைகள் இருக்குது, எனக்கு உடல் முழுக்கவும் வலிக்குது, அதனால் நான் எங்கள் அம்மாவை கூட்டிகிட்டு போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன் ஸ்டேஷனில் அப்படின்ற மாதிரி அந்த நம்பர் சொல்லியிருக்காரு. இதை பேஸாக வச்சு தான் விஜய் அவர்கள் மற்றும் அவர்களுடைய பவுன்சர்கள் மேலே பெரம்பலூர் காவல் நிலையத்தில் பிஎன்எஸ் செக்ஷன் 189, 296 அண்ட் 115 ஆகிய பிரிவுகளின் கீழே வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்காங்க. இந்த வழக்குகள் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோம்னா, சட்டவிரோதமாக கூடுதல், திட்டுதல், தாக்குதல் நடத்துதல் இது எல்லாத்தையுமே உள்ளடக்கி தாவேகா தலைவர் விஜய் உட்பட அவர்களுடைய பவுன்சர்கள் மேலே கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க அங்கே இருக்கக்கூடிய காவல்துறையினர். இது எல்லாம் ஒரு பக்கம் இருக்க, ஏற்கனவே ஒரு வாட்டி கம்ப்ளைண்ட் கொடுத்த 2 பேருமே மாறி மாறி பேசி வீடியோ வெளியிட்டது இல்லாமல் ஒரு நபர் தனியாக நான் தான் விக்டிம், என்ன தான் தூக்கி வீசினாங்கன்னு பேசியிருந்தாருன்னு சொல்கிறல, அந்த நபர் இப்போ திரும்பவும் பேசியிருக்காரு. அந்த நபர் பேர் அஜித் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நபர் என்ன சொல்கிறாரு இப்போ சமீபத்தில் திரும்பவும் அப்படின்னு பார்த்தோம்னா, நான் தான் பாதிக்கப்பட்டிருக்கேன், என்ன அதன் பிறகு கட்சியிலிருந்து பலரும் அழைத்து பேசினாங்க, என்ன அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் ஆனந்த் அவர்கள் கூட பேசினாங்க, இத்தனை ஆண்டு காலமாக நான் வந்து விஜய் அவர்களுடைய ரசிகராக இருக்கேன், அந்த ஆர்வத்தின் மிகுதியில் தான் நான் போய் மேலே ஏறி அவர்கிட்ட ஓடிட்டேன், ஆனால் அங்கேருந்த பவுன்சர் என்னை கீழே போட்டோன்னே அங்கேருந்த கம்பியை பிடிச்சி பேலன்ஸ் பண்ணி தொங்கிட்டு இருந்தேன், கீழே இருந்த பவுன்சர்களும் என்னுடைய நண்பர்கள் எல்லாருமே வந்து பாதுகாப்பாக என்னை இறக்கிட்டாங்க, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அண்ட் இந்த மாதிரி விஜய் அவர்களுக்கு அவதூறு பரப்புகிற மாதிரியான சம்பவங்கள் நடக்குது, இதை தடுக்கணும் அப்படின்னா நான் வந்து வெளியே பேசினா மட்டும்தான் உண்டு. அண்ட் என்கிட்ட அந்த இடத்துல நடந்த ஆதாரங்கள் எல்லாமே ஃபோட்டோஸாகவும் வீடியோஸாகவும் நான் என் மொபைலில் வச்சுருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அந்த நபர் திரும்பவும் பேசியிருக்காரு. இது மீண்டும் ஒரு பரபரப்பை கிளப்பியிருக்கு. இப்போ விஜய் அவர்களுக்கு எதிராக இங்கே இருக்கக்கூடிய மற்ற கட்சிகளோ இல்லை மற்ற நபர்களோ யாரோ அவருடைய நற்பெயருக்கு களங்கம் விளைவிக்கணும் அப்படின்றதுக்காகவே இப்படி யாரையோ கூட்டிட்டு வந்து விக்டிம் போட்டிருந்தா அதே சட்டையை போட்டு விட்டு இப்படி கம்ப்ளைண்ட் கொடுக்க வச்சு இந்த மாதிரி எல்லாம் பண்றது அப்படிங்கிறது சரியான ஒரு பார்வை கிடையாது அப்படின்ற கருத்துக்களையும் பலரும் முன் வச்சுட்டு இருக்காங்க. உண்மையாவே இதுல விக்டிம் யாரு, அக்யூஸ்ட் யாரு அப்படிங்கிறத நீங்க பாக்குறீங்க. யாரு கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்களோ அவங்க தான் உண்மையான பாதிக்கப்பட்ட நபரா, பவுன்சர்களால தூக்கி வீசப்பட்ட நபரா அப்படிங்கிறத நீங்க அந்த வீடியோவை நல்லா அப்சர்வ் பண்ணி பார்த்துட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. அறிமுக நாயகன் வினோத் நடித்த பேய்கதை ஆகஸ்ட் 29 உலகமெங்கும் திரையரங்குகளில்.